ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கே வந்து மாப் அடிச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் தான் பண்ணிவிடுவேன். தனித்தனியாக எடுத்து இது பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக கீழே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா தொடச்சிட்டு இது பண்ணேன். ஏன்னா வாரம் தான் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வராது. ஸோ லைட்டாக மட்டும் மேலோட மட்டும் நான் தொடச்சி வச்சுருவேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து விளக்கு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன். இப்போ வந்து சும்மா தூசி மட்டும் மேலே, ஏன்னா ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறதுனால தூசி வந்து படும், கொஞ்சம் வெளியே இருந்து வர தூசிங்க. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் தட்டி வச்சுடுவேன். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த பொம்மைங்க இருக்குது பாருங்கள், இது வந்து நாங்கள் மகாபலிபுரம் போகிறப்ப தான் வாங்கினது. ஸோ நல்லா க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யானை பொம்மை, இந்த 2 டால் இது வாங்கிட்டு வந்து வச்சோம். ஸோ எங்கன்னா போகிறப்போ வந்து அது ஞாபகார்த்தமாக நம்ம இந்த இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகார்த்தத்துக்கு தான் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பொருள் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவேன். இதுக்குன்னே என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு பயப்படுவார், எதை கேட்க போகிறாளோ அப்படின்ற மாதிரி. என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எல்லார் ஹஸ்பண்டும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்களுடைய இன்விடேஷன், மேரேஜோட இன்விடேஷன். இது பேக் வந்து அந்த தாம்பூலம் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு. ஸோ அதை ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நோட்டீஸும் அந்த பேக்கை மட்டும். ஸோ அது மெமரிக்காக இங்கேயே பூஜை ரூம்லேயே வச்சுருவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மேல் ரோவை இப்போ அடுக்கிட்டேன். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டேன். இது வந்து என்னுடைய பர்த்டேக்கு வந்து என் ஹஸ்பண்டோடைய என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போவும் அது வந்து லைட் வந்து நல்லா இருக்குது. அது எப்போவுமே நான் போட்டு பார்ப்பேன். ஈவினிங்கில் வந்து விளக்கேற்றும் போது அதை கொஞ்சம் ஆனில் வச்சுருவேன். நல்லாயிருக்கும், நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நம்ம லைட்டே போடலன்னா கூட அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பூஜை ரூமே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியை நான் ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போதே வந்து இந்த கிஃப்ட்டு வந்து நாங்கள் கோவளம் போனப்போ வாங்கினது. 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இது பிங்க் வந்து நான், இந்த வயலட் கலர் வந்து என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து பீச்சுக்கு போனப்போ தான் வாங்கினது. இந்த 2 செடியும் வந்து கார்னரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினது. இது வந்து எங்கள் மேரேஜுக்கு வந்து யார் கொடுத்தா ஞாபகம் இல்லை, பட் வந்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ என்கிட்ட வந்து எந்த பொருளுமே வந்து உடையாது, நான் வந்து இது தொலைக்க மாட்டேன், அப்படியே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. என் தங்கச்சி வந்து எதுவாக இருந்தாலும் உடச்சிடுவா, தொலைச்சிடுவா.